வந்தவாசி அருகே 100 ஏக்கர் பஞ்சமி நிலம் அபகரிக்கப்பட்ட விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த ஆரங்குணம் கிராமத்தில் 1935ஆம் ஆண்டு அப்பகுதி பட்டியலின மக்களுக்கு 100 ஏக்கர் பஞ்சமி நிலம் வழங்கப்பட்டது. பின்னாட்களில் இந்த நிலங்கள் முறைகேடான முறையில் அபகரிக்கப்பட்டது. இழந்த பஞ்சமி நிலத்தை மீட்டு தரக்கோரி வருவாய்த்துறையினர் மற்றும் வட்டாட்சியரிடமும் பட்டியலின மக்கள் மனு கொடுத்தும் எந்த பதிலும் இல்லை என கூறப்படுகிறது. நடவடிக்கை இல்லாத நிலையில் பட்டியலின மக்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஆகிய இயக்கங்களுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் இது தொடர்பாக நேரில் விசாரணை நடந்தது. மேலும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோட்டாட்சியரிடம் பஞ்சமி நிலம் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்து நடவடிக்கை எடுப்பதாக வட்டாட்சியர் உறுதியளித்தார். பட்டியலின மக்களின் பஞ்சமி நிலம் அபகரிக்கப்பட்டு இருக்கும் தகவல் அப்பகுதி மக்களிடம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி சிலுவைப்பட்டியில் இலங்கை தமிழர்களுக்கான புதிய குடியிருப்புகளை கனிமொழி எம்பி திறந்து வைத்தார். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் தூத்துக்குடி சிலுவைப்பட்டியில் சுமார் 3,70,00,000 ரூபாய் மதிப்பில் 56 வீடுகள் கட்டப்பட்டுள்ளது. இதனை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலம் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் நாசர் ஆகியோர் திறந்து வைத்தனர். தொடர்ந்து பயனாளிகளுக்கு சாவிகளை வழங்கிய அவர்கள் குடும்பத்துடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். கடந்த 2 நாட்களாக தேனி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவ காற்று வீசுவது அடியோடு நின்று விட்டதால் காற்றாலை மின் உற்பத்தி அடியோடு சரிந்து விட்டதாக காற்றாலை பணியாளர்கள் கூறியுள்ளனர். இனி வரும் நாட்களில் மழை பெய்யும் போது காற்று வீசினால் மட்டுமே மின்சார உற்பத்தி செய்ய முடியும் என்றும் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.